ஏன் இப்போது திரு எம்ஜிஆர் பற்றியும் திருமிகு ஜெயலலிதா பற்றியும் திரு திருமாவளவன் பேசுகிறார்ங்கிறது முக்கியமான கேள்வி. சொன்னதுல இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, திரு கருணாநிதிங்கிற ஒற்றை எதிர்ப்பு புள்ளி தான் தமிழ்நாடு அரசியல்ல மையப்புள்ளியாக இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்தே கூறியிருக்கிறார். ஜெயலலிதா அவர்களை பற்றி திருமாவளவன் அவரது நினைவாஞ்சலியிலே, அதாவது 5/12/2020 அவரது எக்ஸ்தல பதிவு, அவர் எழுச்சிகரமான துணிச்சலின் வடிவம், வெற்றிகரமான ஆளுமையின் உருவம், மனு நூலின் அடித்தளத்தை அஞ்சாமையின் மூலம் தகர்த்து எறிந்தவர். மனு நூலின் அடித்தளத்தை அஞ்சாமையின் மூலம் தகர்த்து எறிந்தவர் ஜெயலலிதா. இதான் ஜெயலலிதாவை பற்றிய திருமாவளவன் அவர்களின் கருத்து. இப்ப மனு நூலின் அடித்தளத்தை தகர்த்து எறியும் போது பார்ப்பனியத்தை தகர்த்து எறிந்ததான அர்த்தம். இப்ப ஏன் திருமா பிழைபட பேசுகிறார்? கொஞ்சம் அபத்தமா தெரியுது. ஏன்? நீங்கள் கேட்ட ஆரம்ப கேள்விதான். இப்போது ஏன் பேசுகிறார்? 5 வருடம் கழித்து ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வைத்தார், அவர்களோடு நெருக்கமாக இருந்தார், கூட்டணி அரசியல் எல்லாரும் மாற்றி மாற்றி கூட்டணி வைத்ததுதான். ஆனா இப்போது ஏன் பேச வேண்டும்? 5 வருடம் கழித்து மனு நூலின் அடித்தளத்தை தகர்த்து எறிந்த ஜெயலலிதாவை மனு நூல் என்று அவர் குறிப்பிடுவது ஏன்? அவருக்கு அதிகமான இடங்கள் தேவை, அவ்வளவுதான். அரசியலுக்காக அவர் இவ்வாறு கூறுகிறார் என்பதுதான் எனது கருத்து. எம்ஜிஆர் பார்ப்பனியத்தை உள்ளே வரவிட்டவர் என்று கூறுவது அதைவிட அபத்தம். என்ன காரணம் என்றால் அனைவருக்குமே தெரியும், திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வருகிறார், திராவிட இயக்கத்திலிருந்து வந்ததுதான். திராவிட இயக்கம் 2ஆக பிளவுபட்டிருப்பதில் எங்களை மாதிரியானவர்களுக்கு கவலையும் உண்டு. இருவரையும் சேர்த்து வைக்கிற முயற்சிகளும் நடந்தன, அது தோல்வியில் முடிந்தது. அதாவது ஈடேறவில்லை, அப்படி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்பனியத்தை உள்ளே வரவிட்டார் என்கிற குற்றச்சாட்டு யாராலையுமே எழுப்ப முடியாது. பார்ப்பனியம் என்பதே ஜாதி அடுக்குகளால் ஆனது. ஒரு மேட்டுக்குடிக்கு கீழே பல ஜாதிகள், வர்ணங்கள், இதான் பார்ப்பனியம். பார்ப்பனர்கள் எப்போதுமே தங்களை மேலானவர்களாக கருதி கொண்டார்கள். இதுதான் குற்றச்சாட்டே. இதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நாம் எப்போது ஒத்துக்கொண்டோமோ அப்போதே இந்த குற்றச்சாட்டு அடிபட்டு போகிறது. அந்த வழியில் தான் எம்ஜிஆரும் வந்தார், ஜெயலலிதாவும் வந்தார். இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் அவர்களது நற்சான்றிதழ் ஜெயலலிதாவுக்கு தேவையே இல்லை. காரணம், அந்த நற்சான்றிதழை ஏற்கனவே திராவிடர் கழகம் கொடுத்து விட்டது. சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிடர் கழகம் அவரை அழைத்ததன் மூலமாக மனு நூலின் அடித்தளத்தை தகர்த்து எறிந்தவர் ஜெயலலிதா என்பதை திராவிடர் கழகம் ஒத்துக்கொண்டு விட்டது. இன்றைய தேதிக்கு அப்படி ஒத்துக்கொண்ட பிறகு திருமாவளவன் தன் நற்சான்றிதழ் தர வேண்டிய அவசியமே இல்லை. பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் திரு எம்ஜிஆர். அதன் மூலமாக பார்ப்பனிய சிந்தனை உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியவர். அதன் முகமாக திருமிகு ஜெயலலிதாவை முன்னிறுத்தியவர். அந்த அடிப்படையில் திருமிகு ஜெயலலிதா முதல்வர் ஆனார். அப்படியாக தான் அவர் தொடர்ச்சியாக சொல்வதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவரது பிழை அது. அவரே அதை திருத்தி கொண்டுதான் இன்றைக்கு முன்னால் 50% பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கு அது 69%. 69% அரசியல் சாசனத்தில் இடம்பெற செய்தவர் ஜெயலலிதா. ஒரு தலைவர் தவறுகள் செய்யலாம், எல்லா தலைவர்களும் தவறுகள் செய்திருக்கிறார்கள். தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவற்றை திருத்திக் கொள்பவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். எம்ஜிஆர் தவறு செய்தார், பாடம் கற்றுக்கொண்டார். 79 நாங்களே எம்ஜிஆருக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணோம், 80 தேர்தல் பூராவுமே. ஆனால் எம்ஜிஆர் அதை திருத்திக் கொண்டார், தனது பிழையை உணர்ந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் எடுத்த எத்தனை முற்போக்கான நடவடிக்கைகள். பார்ப்பனியனாலே மேட்டுக்குடி ஒரு காலத்துல கிராமத்துல எப்போதுமே கிராம நிர்வாகம் என்பது மேட்டுக்குடி கையில தான் இருந்துச்சுங்க. ஜீவாவுக்கோ மற்றவர்களுக்கோ இதெல்லாம் நன்றாகவே தெரியும். நாங்களும் நேரடியாக உணர்ந்தவர்கள் தான், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அதை ஒரே ஆணையின் மூலமாக மாற்றியது யார்? எம்ஜிஆர் தானே. ஆமா, கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? அது முற்போக்கான நடவடிக்கை இல்லையா? திரும்ப ஏன் இப்படி பேச? திரும்பவுக்கு தெரியாது கிடையாது. இது இன்னும் சொல்ல போனாங்க, புதிய தலைமுறையில ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு அந்த லைவ் இறுதிகை ஊர்வல காட்சிகள் லைவ், நானும் திருமாவளவனும் 2 பேரும் தான் பங்கெடுக்கிறோம். 2 பேரும் பங்கெடுக்கும் போது திரும்ப அவர்கள் இதையெல்லாம் சொன்னார்கள். உங்ககிட்ட இருக்கு எல்லாமே, ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன் இப்போ சொல்லணும்? அவரு விளக்கம் கொடுக்கிறாரு, நான் திரு எம்ஜிஆரையும் திருமிகு ஜெயலலிதாவையும் குறைத்து மதிப்பிடல, அவங்க செல்வாக்க நான் குறைச்சு மதிப்பிடல, அவங்கள செல்வாக்க குறைக்கணும்ன்றது எண்ணம் இல்லைன்னு. ஆனா அவங்க கொள்கைகள் சார்ந்த விமர்சனங்களை வேறு தளத்தில் அவர் வைக்க வேண்டிய தேவை இருப்பதாக அவர் உணர்கிறார். கொள்கைகள் சார்ந்த விமர்சனத்தை எல்லாரும் வைக்கிறோங்க.
ஜெயலலிதா அவர்களின் தவறான கொள்கைகளை நம்ம விமர்சனம் பண்ணலையா? உதாரணமாக கட்டாய மதமாற்ற தடை சட்டம் 2004, ஆடு மாடு கோழி பலியிட தடை சட்டம், அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணலையா? எல்லாரும் பண்றோம். அதே நேரத்தில் சங்கராச்சாரியரை கைது செய்தது யார்? அந்த கேள்வி வருது இல்ல. அப்போ தலைவர்கள் மறைந்த பிறகு சர்ச்சைகள் தொடர்வதில்லை. கலைஞர் நினைவாஞ்சலியில பேசும்போது திரும்ப இந்த கருத்தை சொல்றாரு. ஜெயலலிதா நினைவாஞ்சலியில பேசும்போது அவர் வேறு கருத்து சொல்லியிருக்கிறார். அப்ப அரசியல்வாதி நிலைப்பாட்டை மாற்றுகிறார். அப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். தலைவர்கள் மறைந்த பிறகு சர்ச்சைகள் ஏது? சாதனைகள் மட்டும் தானே மிச்சம் இருக்கு. அப்ப நம்ம சாதனைகளை தானே வரிசைப்படுத்தி பட்டியலிட முடியும். அப்ப ஏன் திரும்ப சொல்றாரு? ஏன் சொல்கிறாருன்னா அவரோட அரசியல் கம்பல்ஷன். அப்படிதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதாவது இது ஒரு பாலிடிக்ஸ் என்று நினைத்து நாங்கள் கடந்து போகிறோம்.